மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாவிஷ்ணு ஒரு நபரை கைது பண்ணி தமிழகம் முழுவதும் படம் காட்டியிருக்கானுங்க இந்த திமுக கவர்மெண்ட். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை பள்ளிக்கூடத்தில் போய் பேசிட்டார். இந்த ஒரே ஒரு கருத்துக்காக அந்த நபரை 7-8 வழக்குகள் போட்டு தமிழகம் முழுவதும் செய்தி ஊடகங்கள் எல்லாம் விவாதிக்கும் விதமாக அவ்வளோ பெரிய விஷயமா பின்ன எதனால இந்த ஊடகங்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த மகாவிஷ்ணுன்ற நபரை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த நபரை இந்த அளவுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? அதை விவாதமாக எடுத்து பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இது எல்லாம் நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் ஒரு சிஸ்டம் சரியாக செயல்படுற மாதிரி தெரியும். இதையெல்லாம் கவனிக்கும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பொதுவாக திமுக அரசனுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு முக்கியமான விவகாரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த விவகாரத்தை மூடி மறைக்கிறதுக்கு நடிகைகளை பேச வைப்பாங்க, இல்லாட்டி சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பெருசாக்குவாங்க. இதன் மூலமாக உண்மையான விவகாரத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக திசை திருப்ப முடியும். இது எல்லா காலமும் கருணாநிதி குடும்பம் செய்யக்கூடிய தீவிரமான அரசியல். அப்போ அந்த அரசியல் ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தீவிரமாக அலசும் போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சம்மந்தப்படுறது யார் அப்படின்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த அமைச்சர் தான் சம்மந்தப்படுறாரு. ஏன்னா கல்வித்துறைக்கான அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். அப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் சார்ந்த பகுதிகள் அல்லது தொகுதிகள் இருக்கு, அந்த பகுதிகளில் ஏதாவது கலவரங்கள் நடந்திருக்கா இல்லாட்டி ஏதாவது சச்சரவு நடந்திருக்கா தேடா ஒரு பூதாகரமான விஷயம் வருது. அது என்ன அப்படின்னா, அன்பில் மகேஷ் இருக்கக்கூடிய திருச்சி பகுதியில் ஒரு ஐடிஐ படிக்கக்கூடிய பெண் தன்னுடைய சொந்த ஊருக்கு சனி ஞாயிறுக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்படி வரக்கூடிய அந்த பெண் ஒரு நண்பருடன் பழகுறாங்க, ஒரு ஆண் நண்பருடன் பழகுறாங்க. அந்த ஆண் நண்பர் யாருன்னா, தான் என்னன்னு அவர் அறிமுகப்படுத்திக்கிறாருன்னா, அன்பில் மகேஷ் அவர்களுடைய ஓட்டுநர், அதாவது அவருடைய டிரைவர். அந்த விதமாக பழகி வந்த அந்த நபர் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அந்த பெண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருச்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய டோல்கேட் பக்கத்தில் அழைச்சிட்டு போகிறாரு. எதுக்கு அப்படின்னா, நாம் கல்யாணம் பண்ணுறது விஷயமா தெளிவாக பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோமே, இது சம்மந்தமாக எங்கள் வீட்லேயும் கசிய ஆரம்பிச்சிருச்சு. எனவே இது விஷயமா நம்ம ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோமே, அந்த பெண்ணும் இதில் கொஞ்சம் பதட்டப்பட்டு என்னன்னு கேட்க போய் அந்த டோல்கேட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய யாரும் இல்லாத ஒரு கட்டடத்துக்கு கூட்டி போய் அங்கே தன்னுடைய ஆண் நண்பர்கள் யாரு இந்த பெண்ணுடன் பழகினார்லையே அந்த ஆண் நண்பர், அவருடைய பேர் சிலம்பரசன், அவருடைய ஃபோட்டோ இதில் வைக்க பாருங்க. அந்த சிலம்பரசனுடன் இருக்கக்கூடிய 4 நண்பர்கள், மொத்தமாக 5 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க. அந்த கூட்டு பலாத்காரம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் வீடியோவும் எடுத்திருக்கான். இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி அந்த வீடியோ வச்சு அந்த பொண்ணை மிரட்டப்படுறான். இந்த மிரட்டலுக்கு பயந்து அந்த வீடியோவை ஆன்லைன்ல கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டதுக்கு அப்புறம் அந்த பெண் பெரிய மன உளைச்சல் அடைகிறா. வேற வழியே இல்லாம அவங்க சொல்றதெல்லாம் செய்யறா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், ஒரு டயத்துக்கு அப்புறம் இது பெரிய அவளோட முகத்திலே தெரியவே அவங்க அம்மா அப்பா கேட்டதுக்கு அப்புறம் இந்த உண்மையை சொல்லிடுறான். இந்த பூதாகரமா உண்மையை தூக்கிட்டு காவல்துறைக்கு போனால் பெரிய அளவில் நீதி கிடைக்க போறது கிடையாது. ஆனால் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த பெண் இன்னைக்கு நடிகைகள் 50 வருஷத்துக்கு அப்புறம், 30 வருஷத்துக்கு அப்புறம், 20 வருஷத்துக்கு அப்புறம் பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அந்த இயக்குனர் வந்துருக்காங்க. அதுக்கு இவ்வளோ செய்தி போடுறாங்க, எல்லா பேரும் சேர்ந்து செய்தி எடுக்கிறானுங்க. அந்த பெண் தெளிவாக சொல்லுது என்ன நடந்துச்சு, என்னென்ன அக்கிரமம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுது. எல்லா பேரும் பேட்டி எடுக்கிறானுங்க, ஒரு பத்திரிகையிலும் வரவே இல்லை. இதுதான் நீங்கள் கவனிக்கணும். எல்லா பேரும் எடுக்கலன்னா பரவாயில்ல, வெளியே வந்து அந்த பெண் தன்னுடைய தாயுடன் நின்று பேட்டியில் தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் எவனுமே போடவே இல்லை. எவனுமே போடாமல் அன்னைக்கு சாயந்தரமே எந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னா, மகாவிஷ்ணுன்னு ஒரு நபர் இந்த மாதிரி சச்சரவுக்குரிய கருத்து தெரிவிச்சிட்டார் அப்படின்னு கிளப்பி விட்டானுங்க. அப்படி என்ன சச்சரவு பார்த்தா, இவங்க பேசுறதா சச்சரவே கிடையாது, அது பள்ளிக்கூடத்தில் நடக்காத சச்சரவே கிடையாது. அப்படி ஒரு அதிசயமான நிகழ்வு தூக்கிட்டு வந்து மகாவிஷ்ணு பேசிட்டார், மகாவிஷ்ணு பேசிட்டாங்கன்னு அன்பில் மகேஷ் உடனே வீரவசனம் பேசுறாப்புல. இது எல்லாமே டிராமா. இது எல்லா டிராமாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண் இல்லையா, இந்த பெண்ணோட குரலை ஒட்டுமொத்தமாக ஓடுக்கணும். இந்த பெண் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு இல்லையா, இந்த குற்றச்சாட்டு யார் மீது வைக்கப்படுது? அன்பில் மகேஷ் அவர்களுடைய ஓட்டுநராக தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட சிலம்பரசன் மீது வருது. எனவே தன்னுடைய விஷயத்துக்கு பெரிய அளவில் பங்கம் வந்துருமோ, எங்க பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி இதை பெருசா ஆக்கிடுவாங்க பயந்துக்கிட்டு இவங்க மூடி மறைக்கிறதுக்கு எல்லா செய்தி ஊடகங்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க. இது உங்களுக்கு புரியுதா? அதனாலவே இவங்க மகாவிஷ்ணு பின்னாடி ஓடிக்கிறாங்க. அந்த விஷயம் பெரிய விஷயமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு, சன் டிவி ஆரம்பிச்சு எல்லாரும் கேட்குறேன், உங்களெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட குறைஞ்சபட்ச குரலையா வெளியே கொண்டு வரணுமா இல்லையா? எல்லாத்தையும் மூடி மறைச்சு அதை கல்லறையில் புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ற பாரு. ஒன்னு எவ்வளோ ஒரு கேவலமான கும்பல் ஏதாவது உண்டா? இதுல அன்பில் மகேஷ் வீரவசனம் வேற, ஓன் டிரைவர்னு சொல்லிட்டு ஒரு இந்த அட்டகாசம் பண்ணிருக்கேன். மனசாட்சியோட வெளியே வந்து இது சம்பந்தமா விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு அமைச்சருக்கு எங்க போச்சு பட்டுக்குச்சு? இப்ப என்ன மகாவிஷ்ணுவை கைது பண்ணி போய் சாதிக்க போறீங்க? அதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேட்டியை நான் அப்படியே போடுறேன், முகத்தை மட்டும் மறைச்சிட்டு அந்த பெண் என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுருங்க. நான் விவகாரத்தில் திரும்ப வரேன். நான் ஐடிஐ காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன். அப்போ வரப்போ அந்த பையன் சிலம்பரசன் என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய்
என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன், திருப்பி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார். என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார். போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார். 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதோட முடிச்சுக்கலாம், காசு தரேன், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போகிறான். அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார். எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் சார் நான் இங்கே இருக்கேன். ஏப்ரல் 13ஆம் தேதி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். தெரிலைங்க சார், தெரிலைங்க சார். அவங்க வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. கூட எத்தனை பேர் வந்தாங்க? எதுவும் 4-5 பேர் மிரட்டினாங்க சார். அந்த பையன் வந்துட்டு நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், நீ வரலன்னா நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணி, நான் வீட்டுக்கு வரப்பெல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சார். அவங்க வீட்டுக்கு இல்லாட்டி வயலுக்கு எங்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க சார். பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். அவங்க 4-5 பேர் சார். ஆமாம் சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பயந்துக்கிட்டு நான் வந்து சொல்லலைங்க சார். என் பொண்ணை அப்படி வம்பிழுத்து காதலிக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி இப்படியே வம்பிழுத்துருக்கான். 4-5 தடவை 4-5 பேர்த்தோடு கூட்டிக்கிட்டு வந்து ஏரியா வண்டியில் என்னான்னு சொல்லி மிரட்டி கூட்டி போயிருக்கான் சிலம்பரசங்கிறவன். அதுக்கப்புறம் என் பொண்ணு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏரியா உன்னை நான் வீடியோ எடுத்து நான் எல்லா பக்கமும் அனுப்பிட்டான்னு சொல்லி கேட்டிருக்கான். என் பொண்ணு பயந்துக்கிட்டு ஏறி போனதுக்கப்புறம் இது மாதிரி 4-5 பேரும் சேர்ந்து இது மாதிரி இது பண்ணவும் கொண்டாந்து இதுக்கிட்ட இறக்கி விட்டுட்டு அவனே அப்புறம் மறுதடை மிரட்டி கேட்குறப்ப நான் வரமாட்டேன்னு என் பொண்ணு சொல்லியிருக்கு. வரியா நான் இதை காட்டி உன்னை இது பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவோம். மாதமாக இருக்கும் மாத்திரை வாங்கியாந்து அவனாவே கொடுத்து பண்ணிக்கன்னு சொல்லி 20 நாளைக்கு முன்னாடி தான் மாத்திரை வாங்கியாந்து கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னார் அவர்? நான் ஒத்துக்கிறேன், நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாப்புல. இப்போ வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், நீ எங்கே வேணுமாலும் போ, நான் பார்த்துக்கிறேன். இப்போ எவ்வளோ பெரிய விவகாரம் நடந்திருக்கு, இப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மூடி மறைக்கிறாங்க உங்களுக்கு தோணும். இதோட இன்னொன்று கேளுங்க, அது என்ன அப்படின்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி இதே திருச்சி பகுதியில் NITன்ற பிரபலமான கல்லூரியில் இருக்கக்கூடிய வேலையாளர்களை பெரும்பாலும் இந்த ஆளும் தரப்பு தான் கொண்டு நிரப்புறான்னு வச்சுக்கோங்க. இந்த கல்லூரியில் மாணவிகள் தங்கக்கூடிய விடுதி, அந்த ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, இந்த பெண்களுக்கான ஹாஸ்டலில் கதிரவன் ஒருத்தன், அதாவது ஒரு டெக்னீஷியன் வச்சுக்கோங்க, அவன் உள்ள புகுந்து தூங்கிக்கிட்டு இருந்த பெண்ணை பார்த்து இவன் சுய இன்பம் செய்கிறான். இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்து அந்த பெண்ணு கைகாலம் ஆடி போய் வெளியே ஓடியாந்து கத்தவே இதை கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்தா பெரிய நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கவே இல்லை? ஆளும் தரப்பு விளக்கம் சொல்லுமா இல்லையா? உடனே அந்த மாணவிகள் எல்லாம் போராட்டம் குதிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயம் நேஷனல் நியூஸ், அதாவது எல்லா ஆங்கில ஊடகங்களும் வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஊடகம் போடவே இல்லை. எடுத்து பாரு, எந்த ஊடகம் போடவே இல்லை. ஆனால் நேஷனல் மீடியா எல்லாம் கவரேஜ் கொடுத்தான். ஆனால் அதையும் வெளியே வராமல் தடுத்துட்டாங்க கடந்த 8 நாட்களுக்குள்ள. இது நடக்கிறது எங்கே? திருச்சியே தான். கொஞ்சம் யோசிங்க. இதுவே அதிமுக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சியில் அதிமுக இருந்துச்சுன்னா இந்த மாணவி அறைக்குள்ள போய் இந்த சுய இன்பம் பண்ணா பாருங்க, இந்த ஒரு விஷயம் போதும். இன்னும் நக்கீரன் கோபால்காரர் வந்து 10 பக்கத்துக்கு கதை சொல்லியிருப்பாப்ல. அவன் எப்படி போனான், எப்படி பண்ணான், எப்படி பண்ணிட்டு வெளியே வந்தான், அந்த மாணவி எப்படி ஓடுனா, அந்த மாணவி எப்படி ட்ரெஸ் போட்டுதான் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பேன். கட்டாலியா சுவாரஸ்யமா மக்களுக்கு வந்து கதை சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த விவகாரத்தை மூடி மறைக்கிறதுக்கு எப்படி முடியுது? இந்த ஊடகங்கள் எப்படி துணை போகுது? அதுக்கு அன்பில் மகேஷ் ஏரியான்றதுனால துணை போகுது. இது புரியுதா? அன்பில் மகேஷனுடைய டிரைவர்னு சொல்ற ஒருத்தன் கற்பழிப்பு சம்பவம், அது கூட்டு பலாத்காரம், நண்பரோடு சேர்ந்து ஒரு 18 வயது இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணை கதையை முடிக்கிறானுங்க. அதுவும் வெளியே வரல. இங்கிட்ட ஒரு கல்லூரியில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு, அதுவும் வெளியே வரல. இது மட்டும் கிடையாது, இந்த 2க்கு நடுவில் இன்னொரு நிகழ்வு. அது என்ன அப்படின்னா அதுவும் திருச்சி தான். திருச்சியில் ஒரு முக்கியமான தனியார் பள்ளி, அந்த தனியார் பள்ளி ஏறக்குறைய இந்த கும்பல்கள் ஆளும் தரப்புக்கு ஏற்பட நெருக்கணும் வச்சுக்கவேன். அந்த தனியார் பள்ளியுடைய தாளாளர் அவரோட மகன் 2 பேருமே கைது பண்றாங்க. எது கைக்கிறீங்க? அங்கிருந்து ஒரு பிள்ளையை ஏமாத்துனதுக்காக. அடுத்து நடந்ததுமே இவங்க என்ன பண்றது தெரியாம மறைச்சாச்சு, 2வதையும் மறைச்சாச்சு. இந்த விஷயத்தை மறைக்க முடியாது. எது கூட்டு பலாத்காரம், அது நம்ம நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்குது. நம்மளுடைய டிரைவரே சொல்றாங்க. எனவே என்ன பண்ணலாம், மகாவிஷ்ணு கைது பண்ணுவோம். சப்ப மேட்ருங்க இந்த மகாவிஷ்ணுன்ற மேட்ரு, சப்ப மேட்ரு. இந்த மேட்ரு சாதாரண மேட்ரு. ஆனால் இந்த மேட்ரு இன்னைக்கு 2 நாளா ஊதி பெருசாக்குறாங்க இந்த மீடியா. எவ்வளவு திமிரு இருந்தா அவங்களுக்கு முக்கியமான விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்காக இந்த மகாவிஷ்ணு விஷயத்தை எடுத்து விவாதமாக்கி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி திசை திருப்பு போடுங்க. பச்சையா சொல்லணும்னா இன்னைக்கு திமுக காரன் எந்த தப்பு வேணா பண்ணலாம், எந்த தப்பு பண்ணாலும் அதை மூடி மறைக்கிறதுக்கு இங்க மீடியா இருக்கேன். மீடியா சினிமா உலகம், இந்த 2 உலகம் சேர்ந்துக்கிட்டு
திமுக எவ்வளோ பெரிய மோசமான செயலை செஞ்சாலும் மூடி மறைக்க முடியும். இது இன்னைக்கு நேற்று கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு கேரளால இருந்து சக்தியான ஒரு பெண், வெறும் 16 வயசோட கிடையாது, அந்த பெண்ணை வேலைக்கு கூட்டி வந்து இங்கே ஒரு கும்பல் கூட்டி வந்து அதை திமுக சம்பந்தப்பட்ட நபருக்கு அனுப்பி அங்கே அந்த பொண்ணு நடைபெணமா மாறி 7 நாளில் வீட்டுக்கு அனுப்பி கேரளாவுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே வைத்தியம் மூலமா தெரிஞ்சு அது கூட்டு பலாத்காரம், இது பாலியல் தொல்லைன்னு. அதுக்கப்புறம் அங்கே போடுறது இங்கே அந்த செய்தி வரவே இல்லாம பார்த்துட்டாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சத்யான்ற பெண் சொல்லல, இதே உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் வச்சுக்கவேன், ஆஹா பாஜக ஆளும் மாநிலத்தில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் கிளம்பிடுவாங்க. ஆனா இங்க நடந்திருக்கும் பச்சையா இவங்க தான் பண்ணிருப்பானுங்க, மூடி மறைச்சிருவானுங்க, ஒண்ணுமே இல்லாம மறைச்சானுங்க. அதுல முக்கியமான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அடக்கம். இது ஏன் நான் சொல்றேன்னா, அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எதுவும் மாறல. அதுக்கு ஒரே காரணம் இவங்க இருக்க காசுக்காக நாக்கத்தொங்க போடக்கூடிய மீடியாவும் அதுக்காக பல்ல காட்டக்கூடிய சினிமா நட்சத்திரங்களும்.